நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னேன்ல. அதுவும் இல்லாம நான் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப நான் ஒரு எம்எல்ஏ. எப்ப என்ன சுத்தி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதனால நீ நீ இப்படி திடீர்னு என் பக்கத்துல வந்து நிக்காத. எப்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கப்பா. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள முடிச்ச வரைக்கும் என்கிட்ட பேசுறதையும் அவாய்ட் பண்ணிக்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன தப்பா எடுத்துக்காத. இப்ப எதுக்கு திடீர்னு என்ன இத்தனை தடவை அப்பான்னு கூப்பிட்டு இருக்க? அதனால நீ இப்படி திடீர்னு என் பக்கத்தெல்லாம் வந்து நிக்காதப்பா. அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்க. டென்ஷன்ல இருக்கிறது நான். இவர் என்ன அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு? இவர் என்ன யோசிச்சா எனக்கு என்ன? வந்த விஷயத்த பேசுவோம். சிவா, சிவா. சொல்லு எலி. அதான் போய் பேசிட்டு வந்தாச்சு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ரேஷ்மா கிட்ட தான் பேசி ஆகணும். அவளுக்கு எப்படியாச்சும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ரேஷ்மா கிட்ட பேசணுமா? என்ன ஒளர்றீங்க? நீ எதை பத்தி கேட்ட? நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொன்னேன். ஆமா, நீ கேட்டது எதை பத்தி? முதல்ல நீ அதை சொல்லு. செழினன் கிட்ட நாளைக்கு அண்ணி கண்டிப்பா பூஜையில கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தோமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுவா? நான் வேற எதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன்? அது இல்ல, நீ வேற ஏதோ விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுவேன்னு நினைச்சேன். நான் தான் உங்ககிட்ட பேச வர எந்த விஷயமும் இல்லைன்னு சொன்னேன்ல. நீங்க எதிர்பார்த்தா நான் பேசணுமா? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. சரி சரி, நீ என்ன கேட்ட? நாளைக்கு எப்படி அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க போறேன் தானே? ஆமா. அவங்க மட்டும் பூஜையில கலந்துக்கலன்னா அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏதாவது பண்ணியே ஆகணும். பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா புரியல. அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. விடு, நீ முதல்ல படுத்து தூங்கு. நாளைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கணும்ல. அட தூங்குமா. அக்காவை பூஜையில கலந்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தூங்கு போ.